வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. ஒரு 1 மினிட்க்கு நீங்கள் உங்கள் டெத் பெட்டில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படின்னா என்ன மாதிரியான தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்கள் மைண்டில் க்ராஸ் ஆகும்? கொஞ்சம் கிரேசியான ஒரு கொஸ்டின் மாதிரி தெரியலாம், பட் சைக்காலஜியில் இந்த கொஸ்டின் நம்ம லைஃபை ஃபுல்ஃபில்லாக வாழ்கிறோமா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸசைஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஃபார் அன் இன்ட்ரோஸ்பெக்ஷன் மட்டும்தான். ஸோ என்னடா இந்த மாதிரி ஒரு சீரியஸான கொஸ்டின் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது உங்கள் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நினச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டினை இமேஜின் பண்ணுறதே மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே அன்சர்டைனிட்டி அப்படின்ற அந்த வார்த்தையை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. அன்சர்டைனிட்டி அதாவது நிலையற்ற ஒரு தன்மை. இதுக்கான டெஃபினிஷனும் மீனிங்கும் மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் முழுமையாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாளைக்கு காலையில் நம்ம நிச்சயமாக உயிரோடு தான் இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நைட்டு அலாரம் வச்சுட்டு தூங்குறோம் இல்லையா? இந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு செஞ்சு முடிக்காத வேலைகளை நான் நாளைக்கு செஞ்சுக்கலாமே அப்படின்னு தள்ளி போடுறோம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்க தோணலை, ஸோ நான் நாளைக்கு போய் அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என் கோல்ஸ்க்கான ஸ்டெப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி நாளைக்குன்னு நம்ம சொல்கிற நம்பிக்கை இன்னைக்கே உடஞ்சி போயிடுச்சுன்னா, நாளைக்குன்ற ஒரு நேரம் வராமலே போயிடுச்சுன்னா, அப்படி நடந்தாலும் கூட என் வாழ்க்கையில் ரிக்ரெட்ஸ் இல்லாமல் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஆனால் சில பேர் நாளைக்கு நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சாலும் கூட நான் சொன்ன மாதிரி இந்த நிமிஷம் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்றத முழுமையாக உணராமலே கடந்து போயிடுறாங்க. இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாள் அப்படின்னு தெரிஞ்சா நான் எனக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கும் செய்வேனா? அடுத்தவங்களுக்கு நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு ஏங்கி தவிப்பனா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஏமாற்றத்தை நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுவேனா என்ன? ஒரு தடவையும் இந்த கேள்வியை நான் என்கிட்ட கேட்கும் பொழுது 3 கேள்விகள் எனக்கு ரிமைண்ட் ஆகும். முதல் கேள்வி, இப்போ இந்த மொமெண்ட் நான் பண்ற ஆக்டிவிட்டியை நான் சூஸ் பண்ணி பண்றேனா இல்லையா? அது ப்ரொடக்டிவா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பார்வைப்படி அது அன்ப்ரொடக்டிவா தெரிஞ்சாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அண்ட் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நான் சூஸ் பண்ணதா இருக்கணும். 2வது கேள்வி, லவ், சக்சஸ், எக்ஸ்பீரியன்சஸ் இதையெல்லாம் என்னோட டெஃபினிஷன் படி தான் நான் என் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேனா இல்லையா? 3வது கேள்வி, அப்படி நான் கிரியேட் பண்ற எக்ஸ்பீரியன்சஸை அறகுறையா அவசரமா கடந்து போகாம முழுமையா நிதானமா உணர்ந்து ரசிச்சு வாழ்றேனா இல்லையா? இந்த 3 கேள்விகளையும் ஒரு வாரத்தோட கடைசியிலையும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு வர அந்த பதில் தான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் நிம்மதிக்குமான காரணம்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ரியலைசேஷன் தான் அடுத்த நாளையும் அடுத்த நொடியையும் ரெஸ்பெக்டோட பார்க்க வைக்குது. இதே தான் நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கு முடிகிற விஷயங்களை முடிச்ச அளவுக்கு பெஸ்டா செய்யறதுக்கு தூண்டுதலா இருக்கு. அண்ட் இந்த கேள்விதான் என் டைமை நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் என்ன சரி பார்க்க வைக்குது. உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையோட கடைசி நாள்னு தெரிஞ்சா நிறைய ரிக்ரெட்ஸை நான் சுமந்துட்டு இருப்பேனா, இல்ல இந்த நிமிஷம் நான் நினைச்சது நடக்குதோ இல்லையோ நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்னு தோணுதா? யூ ரைட் யுவர் ஓன் ஆன்சர். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.